இதுவரைக்கும் நீங்கள் மேக்ஸில் ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன, ப்ரைம் நம்பர்னா என்னன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு நம்பரை பற்றி சொல்ல போகிறேன். அது என்ன நம்பர்னு கேட்டிங்கன்னா டாக்ஸி கேப் நம்பர். இந்த நம்பரை வேற ஒரு நேம் சொல்லியும் அழைப்பாங்க. என்ன நேம் கேட்டிங்கன்னா ராமானுஜன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1729 தான் அந்த நம்பர். இந்த நம்பர் ஏன் வந்துச்சு, எப்படி இது ராமானுஜன் நம்பர் சொல்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முறை கணித மேதை ராமானுஜத்தை பார்க்க ஜிஹெச் கண்ட்ரி அவர் வீட்டுக்கு ஒரு டாக்ஸியில் போகிறாரு. அந்த டாக்ஸியோட நம்பர் தான் இந்த 1729. போய் இறங்கின ஜிஹெச் கண்ட்ரிக்கு அப்போ தான் தெரியும் ராமானுஜத்துக்கு சிவியராக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்போது ராமானுஜத்தை பார்த்த ஜிஹெச் கண்ட்ரி அவர்கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு நேரமே சரியில்லை, நான் வந்த கார் நம்பர் கூட ஒரு ராசியான நம்பர் இல்லை, பாருங்க 1729, இதுக்கும் மேக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லாத நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ராமானுஜம் அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நம்பர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நம்பர், இது மேக்ஸ்ல ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நம்பரை தான் நம்ம கியூபிக் ஃபேக்டர்ஸா எழுத முடியும். இந்த கியூபிக் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா, ரெண்டு நம்பர்ஸை கியூப் பண்ணும்போது அதோட சம்மு நமக்கு இந்த நம்பரா கிடைக்கும், அதுதான் கியூபிக் ஃபேக்டர்ஸ். அப்படின்னா என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு நம்பரை தான் நம்ம 1 கியூப் ப்ளஸ் 12 கியூப்னு எழுத முடியும். 1 கியூப் 1, 12 கியூப் 1728. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1729 வரும். அதே மாதிரி இந்த ஒரு நம்பரை தான் நம்ம 10 கியூப் ப்ளஸ் 9 கியூப்னு எழுத முடியும். 10 கியூப் என்னதுன்னா 1000, 9 கியூப் என்னதுன்னா 729. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 1729 வந்துடும். இப்படி சொன்ன உடனே ஜிஹெச் ஹென்ரிக்கு அப்போ தான் புரியுது, இது இப்படி ராமானுஜத்தால் இப்படியும் யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொன்ன நேரத்தில் இதை சொன்னதுனால தான் இந்த நம்பருக்கு ராமானுஜன் நம்பர்னு சொல்கிறாங்க. அந்த டாக்ஸியில் வந்ததுனால தான் இந்த நம்பரை டாக்ஸி கேப் நம்பர்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதை ராமானுஜன் ஜிஹெச் ஹென்றி நம்பர்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம பேசுன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் கணக்கு வாத்தியார்.